பிரியாணி மசாலா ரெடி பண்ண போகிறேன். பட்டை ஒரு 50 கிராமு, ஏலக்காய் ஒரு 10, கிராம்பு ஒரு 15 கிராமு, சோம்பு ஒரு 5 கிராம், ஒரு ஸ்பூன். இதை வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். இல்லை லைட்டாக எண்ணெய் சட்டியில் கொஞ்சம் வறுத்துக்கிட்டு மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுக்கலாம். இதுதான் நான் எப்போவுமே செய்கிற மெத்தடு. ஜீரகமும் போடலை, நான் சோம்பு மட்டும்தான் போடுவேன். எல்லாத்தையும் பொடி பண்ணி வச்சிடலாம். மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நல்லா பவுடர் ஆகிடுச்சு. இப்போயே பிரியாணி வாசம் வருது. இந்தமாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். குஸ்கா, மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி எது வேணாலும் இதில் செஞ்சுக்கலாம். இந்த சின்ன டம்ளர் 2 டம்ளர் அரிசிக்கு இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா போட்டு செஞ்சு சூப்பராக இருக்கும் பிரியாணி. பிரியாணி மசாலா போட்டு பிரியாணி செஞ்சாச்சு. சூப்பராக இருக்குது. ஹாப்பி கிறிஸ்மஸ்.